Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆரி ஒர்க்கு ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸும் நம்ம பேஜில் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன கிரெடிட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங் ஆர் பானி ஸ்டிச் அப்படின்னு சொல்கிற ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறதுக்கு எப்போவும் மாதிரியே சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கிட்டே டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுக்கணும். அப்புறமா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நான் சில்க் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பிகினர் அப்படிங்கிறதுனால நீங்கள் சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி வரையணும்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரையணும். கொஞ்சம் இப்படி வளைச்சி கொண்டுட்டு வாங்க, சரியா? அதாவது இந்த லைன் மாதிரி போகக்கூடாது. நம்ம எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோங்கிறது தெரியாத அளவுக்கு நம்மளோட ஃபில்லிங்ஸ் இருக்கணும். இப்படி இப்போ ஒரு ரவுண்டில் நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்குங்கிறதே தெரியாத மாதிரி நம்ம வாட்டர் ஃபில்லிங் வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு சர்க்கிளில் உங்களுக்கு ஸ்டிச் போட்டு காமிக்கிறதுக்காக சும்மா வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நான் எங்கே ஆரம்பிச்சிருக்கேன் எங்கே முடிக்கிறேன்னே தெரியல பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வாட்டர் ஃபில்லிங் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம இப்போ வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேயும் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? நார்மல் செயின் ஸ்டிச்சை தான் அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்பில் குட்டி குட்டியாக போட போகிறோம். வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. பார்த்துருவோமா எப்படின்னு? எப்போவும் மாதிரியே த்ரெட்டை வெளியில் எடுங்க. எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புலையே நம்ம செயின் கொடுக்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. செயின் தான் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே இல்லை பாருங்கள். நார்மல் செயின் ஸ்டிச்சையே அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம கொடுத்துட்டே வரோம். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. அதாவது நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடுவோம். அதையே அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல அப்படியே குட்டி குட்டியாக போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான்.
ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்னால் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் குழம்பவே வேண்டாம். நம்ம வந்து செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கோம். அதையே சின்ன சின்ன செயினாக கொடுத்துருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா நான் இப்போ உங்களுக்கு எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஷேப்பில் நம்ம இந்த ஸ்டிச்சஸை போட்டிருக்கோம். வேறு எதுவுமே இல்லை. நார்மல் செயின் ஸ்டிச்சை தான் குட்டி குட்டியாக கொடுத்துருக்கோம் அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல. இப்போ இதையே இப்போ இந்த சர்க்கிளில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வரையும் போது மட்டும் அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கிட்டு கொண்டு வந்து அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல கொண்டு வராமல் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கும்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்போவும் அதுதான் நார்மல் செயின் ஸ்டிச்சை தான் இந்த ஷேப்பில் நம்ம கொடுக்க போகிறோம். வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு பாருங்கள், நார்மல் செயின் ஸ்டிச் தான். அதையே நம்ம வந்து குட்டி குட்டியாக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல அப்படியே குட்டி குட்டியாக கொடுத்துக்கிட்டே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போகணும். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் செயின் ஸ்டிச்சையே அந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம குட்டி குட்டியாக கொடுக்க போகிறோம். செயின் ஸ்டிச்சையே எவ்வளோ குட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக கொடுத்துட்டே போகிறோம். அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல வேறு எதுவுமே நம்ம பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஆர் பானி ஸ்டிச். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு போக வேண்டியதான். முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேணாம். எதுவுமே இல்லை. அதாவது செயினை தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல, அதாவது இந்த ஹார்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு வரோம். வேறு எதுவுமே பண்ணல. எவ்வளோ சின்னதாக செயின் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக செயின் கொடுங்க. நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடிக்கடி த்ரெட் வந்து அந்து கூட போகலாம். சரி, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதில் ப்ராக்டிஸ் ஆகிட்டுன்னா உங்களுக்கும் ஒரு இது கிடச்சிரும். சரியா? ஒரு ஐடியா கிடச்சிரும் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை முடித்தாச்சு. நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை சுற்றி ஜரியில் 2 லைன் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேணாம். நார்மல் செயின் ஸ்டிச் தான் இந்த ஷேப்பில் நம்ம போட்டிருக்கோம். அதுதான் பானி ஸ்டிச் ஆர் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேவா? இது வந்து எதுலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஆரிய பொறுத்தளவில் நம்மளோட ஓன் திங்கிங் தான். நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன் ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணலாம். என்ன ஷேப்லனாலும் நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமனோட ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுலனாலும் யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸ் ஒர்க்கில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதை எதை வச்சு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் கூட பார்ப்பீங்க இனிமேல். அதாவது ப்ளவுஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள்.
கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் 2 லைன் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். சும்மா அதாவது ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அது இன்கம்ப்ளீட்டாக விடக்கூடாதுல்ல, அதுக்காக நான் டபுள் லைனில் சரி கொடுத்துக்கிடுதேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதிலலாம் பழகலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்லலாம் நீங்கள் வந்து வாட்டர் ஃபில்லிங்கை வரைஞ்சி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சும்மா குட்டியாக வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி அதில் கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங்கை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஜரியில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது கொஞ்சம் முக்கியமான ஸ்டேஜ், ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு இப்படிலாம் பழகிட்டு அதுக்கப்புறம் ஷேப்லலாம், அதாவது ஒரு டால் அந்த மாதிரி இதிலலாம் பழகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பழகலாம் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் பழகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பழகி பாருங்கள். இந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சரி த்ரெட்டில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா ரொம்ப வளைக்காமல் இப்படி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படி நல்லா வளைச்சி கொண்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு இதில், 2வது இதில், 3வது இதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சரியில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள்லேயோ ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ ஒரு திலகம் அல்லது மேங்கோ ஷேப்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டால் அந்த மாதிரி ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.